ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மிளகு தக்காளி கீரை கூட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி மிளகு தக்காளி கீரை வந்து ஒரு கட்டு எடுத்து வச்சுட்டேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் வந்து வேக வச்சுருக்கேன். இந்த கீரையை வந்து நல்லா அலசி வெட்டி வச்சாச்சு. 8 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட 2 வெள்ளைப்பூடு பல்லை மட்டும் நச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகத்தை பொடி விட்டுக்கலாம். வரமிளகாய் குழஞ்சதும் அது 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வச்சுட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் இதிலே போட்டு அரைச்சிடலாம். தக்காளி பழத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீரையை வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கினால நம்ம இந்த கசப்பே இருக்காது. இந்த கூட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சோம்னா வந்து மிளகு தக்காளி கீரையோட கசப்பு தெரியாது. கூட்டு நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடணும். அந்த கீரை பாதி வேகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கிடணும். அப்போ தான் அதில் கசப்பு தெரியாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது தேவையான அளவுக்கு போட்டு வைக்கணும். இதோட வந்து 2 வெள்ளைப்பூடு பல்லை வந்து 2 வெள்ளைப்பூடு பல்லை வந்து 2 சும்மா தட்டிட்டு அதில் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு 1-2 தட்டிட்டு அதை போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பருப்பை ஊற்றி பருப்பில் பாதி வந்துச்சுன்னா கூட்டு ரெடி ஆகிடும். இந்த பருப்பில் இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றணும், அது அளவுக்கு வேக விடுங்க. மூடி போட வேணாம், சும்மா தொடர்படி வேக. கீரை வந்து மூடி போட்டுறாங்க. இது நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம், வெஞ்சனமாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே வேக வச்சோம்னா கசப்பு. இந்த கீரை பருப்போடு சேர்த்து வேக வச்சோம்னா, இந்த மாதிரி வதக்கிட்டு சமைச்சோம்னா கசப்பே தெரியாது, நல்லாவும் இருக்கும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வற்றினோன்னா சரியாக வந்துடும், நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெஞ்சனத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.
பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு மிளகு தக்காளி போட்டு ரெடி ஆயிடுச்சு. காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.